உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முருகா, ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. இப்ப இப்படி சொதப்பிருச்சே முருகா. அதான் பரமேஸ்வரி ட்விஸ்ட். என்ன முருகா நீ? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் முருகா இப்படி பண்ண? பரமேஸ்வரி, நாம எதிர்பார்க்கிற மாதிரிலாம் நடந்தா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது. புரியுதா? இத சொல்றதுக்கு தான் மலை மேல இருந்து ஓடி வந்தியா? போ முருகா. பரமேஸ்வரி, நீ ஒரு விஷயத்த முடிவுன்னு நினைப்ப, ஆனா அது முடிவு கிடையாது. அது இன்னொரு விஷயத்தோட ஆரம்பமா இருக்கும். இந்த நிச்சயதார்த்தத்தோட எண்டு இது கிடையாது. அந்த எண்டு இன்னும் வரல. அது வேற ஒண்ணு. சப்பா முருகா, என்ன குழப்பாத. நான் கோவமா இருக்கேன். போ. பாட்டி, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய்யா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அந்த பொண்ணுங்கிட்ட போய் ஏன் நான் தான் மாப்பிள்ளன்னு சொன்னீங்க? பாட்டி சிரிக்காதீங்க பாட்டி, கேக்குறேன்ல, சொல்லுங்க. நான் கரெக்டா தானேயா சொன்னேன். ரேவதிக்கு நீ யாரு? ரேவதிக்கு நீ அத்தை புள்ள, என் மகனுக்கு நீ மாப்பிள்ள. இதத்தானே நான் சொன்னேன். பாட்டி ரொம்ப விவரமா பேசி சமாளிக்கிறதா நினைப்பா? கொஞ்ச நேரத்துல நீங்க பெரிய குழப்பமே பண்ண பாத்தீங்க பாட்டி. நான் என்னையா செஞ்சேன்? எல்லாம் என் முருகன் சொன்னா, அதத்தானே நான் சொன்னேன். பாட்டி உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. தேவையில்லாம எதனா பிரச்சனை பண்ணி விட்டுறாதீங்க பாட்டி. நீ என்ன வேணாலும் சொல்லியா, உனக்கும் என் பேத்தி ரேவதிக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்கும். இதை என் அப்ப முருகன் சொல்லியிருக்கான். முருகனா? யார் அந்த முருகன்? கடவுள் முருகையா, பழனி ஆண்டவர், ஏன் இஷ்ட தெய்வம் பாலசுப்ரமணிய முருகன். இங்க பாருங்க பாட்டி, இங்க வந்துட்டீங்க, மாமாவை பாத்துட்டீங்க, உங்க பேத்தியோட நிச்சயதார்த்தத்தை பார்த்துட்டு அத்தை கண்ணில் படாம பத்திரமா வீட்டுக்கு போயிடுங்க. சரிப்பா, இதை எடுத்துட்டு போய் ரேவதி கண்ணுகிட்ட கொடுத்துரு. பாட்டி நீங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் என்னால இந்த புடவையை கொடுக்க முடியாது பாட்டி. சரியா. இதை யார்கிட்ட கொடுத்து கட்ட சொல்றது? வா. என்னடா உன்னை இன்னும் காணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் போன்ல சொன்னேனே, வழியில டிராபிக் வேற, இன்னைக்குன்னு பார்த்து நிறைய பேஷண்ட்ஸ், அதனால வர முடியுமா இல்லையான்னு டவுட் வேற. நீ மட்டும் வராம இருந்திருந்தா உனக்கு அப்ப தெரிஞ்சிருக்கும். அட நீ வேற, அது எப்படி வராம இருப்ப? நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இது உன் மக ரேவதி விசேஷம், மிஸ் பண்ணுவேனா? இவதான் என் பொண்ணு, நீ தான் பார்த்ததே இல்லையே. பார்த்ததே இல்ல, அதுக்கான சந்தர்ப்பமும் அமையவே இல்ல. இப்பதான் பாக்குறேன். பாப்பா, உன் பேர் என்ன? ஹர்ஷிதா. உள்ள ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும், சரியா? ஓகே ஆண்டி. வா உள்ள போலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்ள. தேங்க்ஸ். அங்க பாரு, டாக்டரும் சாமுண்டி சாரியும் ஒண்ணா வருதா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? உட்காரு. ஐயோ, இவ இங்க வந்தா? சாமுண்டீஸ்வரி, நீயும் உட்காரு. நாம பேசி எவ்வளவு நாளாச்சு? ஏய், அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. க்ளோஸா பேசிக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. டிரைவர். சொல்லுங்க மேடம். இவங்க டாக்டர் மல்லிகா, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். வணக்கம் மேடம். வணக்கம்ப்பா. இதே இவங்களோட பொண்ணு, பேரு ஹர்ஷிதா. ஹாய். ஹாய் அங்கிள். இவன் தான்
நம்ம வீட்டு டிரைவர். ஓ டிரைவர்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஆல் இன் ஆல். ஆ வசமா மாட்டிக்கிட்டோம். அவ நம்மள பார்த்த உடனே எல்லாத்தையும் அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுவாளே. நம்ம குட்டு வெளிப்பட்டு எல்லா பிளானும் காலி ஆயிருமே. ஆ, நிச்சயதார்த்தம் நின்னுடும், கல்யாணம் நடக்காது, எல்லாமே நாசமா போயிருமே. அது மட்டும் இல்ல, நம்ம போய் சொன்னது தெரிஞ்சா அந்த அம்மா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிட்டோம். அதை நினைச்சா அப்படியே கொலை நடுங்குதே. ஏய், பயந்தா வேலைக்காகாத. இத நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். ஆமா, நாம போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமா? யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது. ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. எவ்வளவு நேரம் ஒளிஞ்சுக்கிட்டே இருப்ப? நீ மேடையில ஏறி தானே ஆகணும். ஐயோ, போச்சு. டேய், நீ பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ. போ. என்ன வேணும்? மாப்பிள்ளை இல்லையா? மேடம் அவர் கூட்டு வர சொன்னாங்க. அது அவரு பாத்ரூம்ல இருக்காரு. சரிங்க, வரட்டும், நான் வெயிட் பண்றேன். நீங்க போங்க, அவர் வந்ததும் நான் கூட்டிட்டு வரேன். இல்லைங்க, அவங்க கையோட கூட்டு வர சொன்னாங்க. அவர் வரலன்னா நல்லா இருக்காது. நான் வெயிட் பண்றேன். மகேஷ், சீக்கிரம் வா. சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க எதுக்கு நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்ட? நீங்க போங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். அப்படியா? கூட்டிட்டு வரேன். சரிங்க. மகேஷ், ஏய் வெளியில வா. மகேஷ், என்னாச்சு? போயிட்டானா? போயிட்டான். மேடம், மாப்பிள்ளைய வர சொல்லிட்டேன். இப்போ வந்துருவாரு. ஆ. ம். ம். யார் இந்த பையன்? ஸ்மார்ட்டா இருக்கான். எங்க பிடிச்ச? அதுவா, திருவிழால பார்த்தேன். ரொம்ப திமிரு பிடிச்சவன். பொதுவா நீ இப்படி ஆம்பளைங்களை வேலைக்கு வச்சுக்க மாட்டியே. இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். சரி, நமக்கும் இப்படி ஒரு ஆள் தேவைன்னு தோணுச்சு. டிரைவரா வேலைக்கு வச்சுக்கிட்டேன். ஓ இப்ப பாத்தேனா எல்லா வேலையும் இவன் தான் பாக்குறான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கான். நீ ரொம்ப தெளிவான ஆளுதான். இப்ப என்ன பண்றது? இந்த டாக்டர் இருக்க வரைக்கும் பிரச்சனை தான். நீ வெளியவே போக முடியாது. ஐயோ, என்ன இப்படி சொல்ற? ஆமா, அவ மண்டபத்தை விட்டு வெளியே போனாதான் நீ ஃப்ரீயா வெளியே போக முடியும். ஃபங்க்ஷனுக்கு வந்தவ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே போவா? ஆமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.